गजानन पद्मार्कं गजानन महर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. அன்பான தாய் தந்தையருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம் இப்போ எதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ராகு கேட்டு பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி வைகாசி 4ஆம் தேதி நடக்கிறது. அதாவது 18/5/2025 நடக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கும், யார் யாருக்கு என்னென்ன தராது, யார் யாருக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பார்க்கலாமா? முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே நிறைத்தவன் நான் நான் அப்படின்னு பாடுறவா. அப்படின்னா என்னென்னா, நல்ல தைரியம், நல்ல துணிச்சல், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ராஜகம்பீரம், நல்ல பிரகாசமான பார்வை, தலைமுடியில் சற்று மாறுதல் இருக்கும், நெற்றியில் ஒரு சின்ன ஒரு காயம் பட்ட வடுவோ அல்லது மச்சமோ இருக்கிறதுக்கு வழக்கு சான்ஸ் உண்டு. அல்லது கண் ஓரத்தில் மச்சம் இருக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. இவா நல்ல அறிவு அதிகமுடையவா, நல்ல அறிவார்ந்த விஷயத்தில் பிரகாசிக்கக்கூடியவா இந்த மேஷராசிக்காரா. இவர்களுக்கு இப்போ 7 நாட்டு சனிகாலம் நடக்கிறதுன்றதை பற்றி இவ கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பறந்துக்கிறதுனால சனி பகவானுடைய கஷ்டங்கள் இவளுக்கு ரொம்ப பாதிக்காது. இருந்தாலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவானோட கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கஷ்டங்களும் இவ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதான் இருக்கும். ஏன்னா போன பிறவிகளில் செய்த பாவங்களுடைய பலங்களையும் கொஞ்சம் அது காட்டும். அதனால் ஸ்லைட்டாக காமிச்சிட்டு போயிடுமே வெளியே, பெரிய அளவில் பாதிக்காது. இப்போது முதல் 2.5 வருஷத்தில் இருக்கா அவள் 7 நாட்டு சனி காலத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர்களுக்கு இப்போ என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்றத முதல்ல பார்க்கலாம். இவளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வீடு கட்டுறது பாதி கட்டி விட்டுருந்தா அந்த வீடு என்னென்னா கட்டி முடிக்கப்பட போகிறது. மனசுக்கு பிடிச்ச பெண்ணை வரனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பாக்கியம் அமையப்போகிறது. நவீன முறையில் குழந்தை நல்லபடியாக கிடைக்க போகிறது. நிறைய பணம் காசுகள்லாம் நல்லா பொருளை போகுது. பணம் காசு எல்லாம் நல்லா பொருளை போகுது. இவளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவருடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாத போய் சரியாயிருக்கும். இவர் தகப்பனாருக்கு ஹார்ட்டு அல்லது நுரையீரல் அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் நல்லா குணமாகி அவர் எழுந்திருந்திருப்பார். அப்படி அப்பாவுக்கு அது மாதிரி நடக்கலைன்னா அம்மாவுக்கு கருப்பை நீக்கம் அல்லது பெண்களுக்கு உண்டான ஏதோ சில பிரச்சனைகளுக்காக ஏதோ சின்ன ஆப்ரேஷன் மாதிரியா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டி அம்மா நான் எழுந்துருவாள். இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்கும். அப்படி இப்போ பணம் வரப்போகுதுன்னு நான் சொன்னாலும் பெரிய அளவில் பணம் செலவழித்து அம்மாவையோ அப்பாவையோ அல்லது குடும்பத்தினரையோ காப்பாற்றிருக்க வேண்டிய ஒரு கஷ்டத்தில் இவ இருந்திருப்பாள் இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அத்தனை டபுள் மடங்காக பணம், காசு, பேர், புகழ், நல்ல
ஆரோக்கியம், புதுசாக ஒரு உயிர் பிறக்கிறது, அதாவது குழந்தை பிறக்கிறது, இப்படிலாம் நல்ல விதமான பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு கொடுக்க போகிறது. இவர்களுக்கு இவ்வளவு வீரம், தீரம், சாமர்த்தியம் சகலமும் இருந்தாலும் அன்பு காட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாது பாவம். அதாவது மேஷராசி கணவனாக இருந்தால் மனைவி தலைவரிக்கிறதுங்க அப்படி சொன்னால் அதுதான் ஜோபியில் பணம் இருக்குது, எவ்வளோ நேரம் எடுத்து போய் டாக்டர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லி என்ன பையன் அப்படின்னு கேட்பார். அதாவது அந்த மனைவி விரும்புறது டாக்டர்கிட்ட போகிறது இல்லை, என்னம்மா தலைவலிக்குதா, வரியா போயிட்டு வரலாமா அப்படின்னு கணவனுடைய அன்பை. ஆனால் அது அன்பு அப்படிங்கிறது அதை அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு தெரியாது, மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு அது தெரியாது பாவம். அன்பு இல்லாமல் இல்லை, அன்பை வெளிப்பட காட்டுறதுக்கு தெரியாது இவளுக்கு. ஆனால் ரொம்ப அன்பானவா, நல்ல கற்புக்கரசர்கள் கற்புக்கரசிகள் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அவர்களோட குடும்பமும் இப்போ நல்லா செழிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும்னு நம்பலாம்.